இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புவியீர்ப்பு மாறிலியுடைய ஜியோடைய பரிமாணம் போட போகிறேன். இப்போ எப்போதுமே மாறிலிகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஈக்குவேஷனுக்கு உள்ளதாக இருக்கும், ஈக்குவேஷனுக்கு வெளியில் இருக்காது. அதாவது என்னென்னா மாறிலிக்குன்னு தனி சமன்பாடு கண்டுபிடிக்க முடியாது. மாறிலிகள் எப்போதுமே ஏதாவது ஒரு சமன்பாட்டுக்கு உள்ளதாக இருக்கும். இப்போ இந்த ஜிங்கிற மதிப்பு ஏதாவது ஒரு சமன்பாட்டுக்கு உள்ளதாக இருக்கும். என்ன சமன்பாடு அப்படின்னா நியூட்டனுடைய விசை சமன்பாடு F = G × m1 m2 / r² அப்படிங்கிற சமன்பாட்டுக்கு உள்ளே தான் ஜி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜியை ஒரு பக்கம் வச்சுட்டு மிச்ச இடத்தை ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். G = F(r²) இங்கே போயிடும். F(r²) / m1 m2. போன வீடியோ பார்க்கல அப்படின்னா நமக்கு தெரியும் என்னென்னா F அப்படிங்கிறது அதோடைய டைமென்ஷன் தெரியும். ஆர் அப்படிங்கிறது தொலைவுங்கிறது இங்கே நீளத்தை குறிக்கும். அப்போ தொலைவு ஸ்கொயருங்கிறப்ப L² போட்டலாம். m1 அப்படின்னா நிறை 1, நிறைக்கு நமக்கு mன்னு தெரியும். m2 அப்படின்னா நிறை 2, அதுக்கும் நமக்கு என்ன தெரியும்னா mன்னு தெரியும். இப்போ நான் அந்த ஃபார்முலாவை எப்படி மாற்றுறேன் அப்படின்னா F அப்படிங்கிறதுக்கு பதிலாக ml